வணக்கம். ஒரு புது நர்சிங் சிகிச்சை முறை பழையதை விட உண்மையிலேயே நல்ல வேலை செய்தான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கு நாம எப்படி அறிவியல் பூர்வமா பதில் கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் நர்சிங் ஆராய்ச்சியோட மையமே. இதை புரிஞ்சுக்க நாம முதல்ல மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஆராய்ச்சியோட அடிப்படைகள், அப்புறம் காரணம் மற்றும் விளைவு மாறிகள்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ரிசல்ட்டை பாதிக்கிற விஷயங்கள், அப்புறம் டேட்டாவை எப்படி அளக்கிறது, கடைசியா நர்சிங்ல இதெல்லாம் எப்படி பயன்படுதுன்னு முழுசா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஆராய்ச்சியின் அடிப்படை கூறுகள். இங்க நாம சான்றுகளோட மொழியை புரிஞ்சுக்க போறோம். நர்சிங்கோட மையத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நாம முக்கியமா நினைக்கிற நோயாளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முறையா அளவிடணும். அப்படி அளவிடும்போது தான் நாம மாறிகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட்குள்ள வர்றோம். சுருக்கமா சொன்னா, இந்த மாறிகள் தான் ஒரு ஆராய்ச்சியோட அஸ்திவாரம். இத வச்சுதான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிகிச்சை முறை வேலை செய்யுதா இல்லையான்னு சான்றுகளை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ரிசர்ச் டூல் கிட்ட திறந்து அதுல இருக்கிற 2 முக்கியமான கருவிகளை பத்தி பாப்போம். இந்த மாறிகள் எது காரணம் எது விளைவுன்னு புரிஞ்சுக்க நமக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த சாரா மாறி, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா, நாம எதை டெஸ்ட் பண்றோமோ அதுதான். உதாரணத்துக்கு ஒரு புது மருந்தோ இல்ல ஒரு புதுவிதமான சிகிச்சையோ நாம கொடுக்கிற அந்த இன்டர்வென்ஷன் தான் இது. அப்போ சார்ந்த மாறி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன? அதுதான் விளைவு. நாம கொடுத்த அந்த சிகிச்சையால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா? அதுதான். உதாரணத்துக்கு ஒரு நோயாளியோட வலி குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது. அப்போ விஷயம் இதுதான். நாம சாரா மாறிய, அதாவது காரணத்தை மாற்றி அதனால சார்ந்த மாறியில், அதாவது விளைவுல ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்குறோம். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. ஆனா ரிசர்ச் பண்றது எப்பவுமே இவ்ளோ நேரா இருக்காது. சில சமயம் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள் நம்ம முடிவுகளை குழப்ப வாய்ப்பு இருக்கு. இந்த வரைபடத்தை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா விஷயம் சிம்பிள் தான். நாம ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அது சம்பந்தமில்லாத சில விஷயங்களும் உள்ள வந்து நம்ம முடிவுகளை பாதிக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தரோட உணவு பழக்கம் மாதிரியான விஷயங்கள். இதையெல்லாம் நாம கவனிக்காம விட்டா நம்மளோட ரிசல்ட்டே தப்பா போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வெளியில இருந்து வர்ற விஷயங்களை நாம சரியா கண்ட்ரோல் பண்ணலனா அது நம்ம ரிசல்ட்டையே தப்பா காட்டிடும். இததான் குழப்பமான மாறிகள்னு சொல்றோம். இது உண்மையான காரணம் எது, விளைவு எதுங்கிறதையே குழப்பி விட்டுடும். ஒரு உதாரணம் பார்ப்போமே. உடற்பயிற்சிக்கும் உடல் எடைக்கும் உள்ள தொடர்பை நாம ஆராய்ச்சி பண்றோம்னு வைங்க. இங்க ஒருத்தரோட வயசு ஒரு குழப்பமான மாறியா இருக்கலாம். ஏன்னா வயசு அதிகமாகும்போது உடற்பயிற்சி செய்யற அளவும் மாறும், மெட்டபாலிசமும் மாறும். அதனால உடல் எடைக்கு உடற்பயிற்சி காரணமா இல்ல வயசு காரணமான்னு சொல்றது கஷ்டமாயிடும். சரி, இப்ப 4வது பகுதிக்கு வந்தாச்சு. நாம ஒரு மாறிய எப்படி அளக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற தகவலோட தன்மையே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க பாருங்க, 4 முக்கியமான அளவீட்டு நிலைகள் இருக்கு. கீழ இருந்து மேல போக போக நம்ம டேட்டா இன்னும் துல்லியமாவும் பவர்ஃபுல்லாவும் மாறிட்டே போகும். இதனால நம்மளால இன்னும் ஆழமான புள்ளி விவர பகுப்பாய்வுகளை செய்ய முடியும். இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா பேரளவுங்கிறது வெறும் பேர் மட்டும்தான், ஆண் பெண் மாதிரி. வரிசை அளவுல வலி லேசா இருக்கா மிதமா இருக்கான்னு வரிசைப்படுத்தலாம். இடைவெளி அளவுல வெப்பநிலை மாதிரி சமமான இடைவெளி இருக்கும். கடைசியா விகித அளவுல தான் எடை உயர மாதிரி துல்லியமான 0 இருக்கும். இதுதான் மிக துல்லியமான அளவீடு. இதெல்லாம் சரி, ஆனா ஒரு நர்ஸ்க்கு இதெல்லாம் எதுக்கு தெரியணும்? இது எப்படி அவங்க வேலையில உதவும்? வாங்க பார்க்கலாம். வயசு, பாலினம், படிப்பு மாதிரியான இந்த மக்கள் தொகை மாறிகள் எதுக்கு முக்கியம்னா, நம்மளோட ஆய்வு முடிவுகள் யாருக்கெல்லாம் பொருந்தும் தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். இது இல்லாம நம்ம ஆராய்ச்சி ஒரு குறிப்பிட்ட நோயாளி குழுக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமாங்கிறதையும் நம்மால சொல்ல முடியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இந்த மாறிகளை எவ்வளவு துல்லியமா வரையறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி முடிவுகள் நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். அப்போதான் அதை நிஜ உலகத்துல நோயாளி பராமரிப்புக்கு பயன்படுத்த முடியும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாறிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது வெறும் தியரி கிடையாது. இதுதான் ஒரு நர்ஸுக்கு சரியான கேள்விகளை கேட்டு நோயாளிக்கு சிறந்த சிகிச்சையை கொடுக்கிற சக்தியை கொடுக்குது. இதுதான் நம்மள ஒரு சிறந்த நர்ஸா மாத்தும்.